டேய் கண்ணா, என்னடா இது? நீ நினைச்சது நடக்க போகுதுமா. உன் மருமகளை பாத்துட்டேன். இது அவ போட்ட மாலை தான். என்னடா சொல்ற? பாத்தேங்கற, மாலை போட்டாங்கற, நாங்க இல்லாமயே கல்யாணத்தை முடிச்சிட்டியா நீ? ஐயோ, அப்படியெல்லாம் செய்வனாமா? டேய் கண்ணா, உடனே கிளம்பலாம்டா. அந்த பொண்ணை நான் பார்க்கணும். என் மருமகளை இன்னைக்கு இப்பவே நான் பார்த்து ஆகணும்டா. பெத்த அம்மாவே, இப்போதான் அவளை கண்ணால பாத்துருக்கேன். இனிமேல் தான் பேசணும், பழகணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிமா, அவதான் உனக்கு மருமக. மகனே, உன்னோட மேரேஜ் ரிசப்ஷன் இந்த ஹோட்டல்ல தான். ஓகேயா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் சார். இந்த மேரேஜ் ரிசப்ஷன் மெனு ஐட்டம்ஸ் இல்ல, அந்த கார்டை கொண்டாங்க. ஓகே சார். தண்ணி குடுறேன். வேலையில கவனம் என்னவா? என்னடா மன்னிக்கிறது? என்னடா தெரியாம பட்டது? செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு வேற கேட்கிறேன். என்ன வேட்டி மேல ஊத்துறேன்? எப்படிடா இப்படி வெளியில போறது? என்னடா மன்னிக்கிறது? எப்படிடா மன்னிக்கிறது? என்ன சார், அவன் ஊத்துனது ஆசிடா இல்ல கரை படுறதுக்கு காஃபியா? பச்சை தண்ணி தானே சார். அது கூட பாருங்க, பாதி காஞ்சி போச்சு. ஏன் சார், தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறமும் அடிக்கிறீங்களே? போப்பா. ஏ தம்பி இரு. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்டான், நீங்க செஞ்ச தப்புக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க சார். என்ன சார், அவர் போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? பரவாயில்ல சார், நீங்க போய் பாருங்க. ஹலோ, ஸ்கூல் போக வேண்டிய பையனை வேலைக்கு வச்சதே தப்பு. அதுவும் யாரோ ஒருத்தர் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அது கண்டும் காணாம போறது அதை விட பெரிய தப்பு. இதுல நீங்க தலையிடாதீங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். சார் செஞ்ச தப்புக்கு இந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நானும் சாரும் இந்த ஹோட்டலை விட்டு போக மாட்டோம். நீங்க போங்க, கேளுங்க சார். யோ கேளியா, கேளியா மன்னிப்ப, மன்னிப்பு கேளியா, கேளியா மன்னிப்ப. யோ கேளுனா என்னமோ லுக்கு விடுற, கேளியா. சாரி. ஏ தம்பி நில்லு. நீங்க சொல்றது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் படிச்சிருந்தா எதுக்கு சார் டேபிள் துடைக்க வரான்? அவனுக்கு புரியுற மாதிரி நல்லா தமிழ்ல என்ன மன்னிச்சுக்கோ தம்பின்னு சொல்லுங்க. அட சொல்லுங்க சார். மன்னிச்சுக்கோ தம்பி. தம்பி நீ போப்பா. தயவு செய்து இந்த தப்ப வேற எங்கேயும் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? கண்ணா, கொஞ்ச நாளா எனக்கு நல்லதே நடந்துட்டு இருக்கு. நான் எப்பவும் ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ்ல வேலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. உன்னோட கருணை இருந்தா தானே எனக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூல எந்த கேள்விக்கும் டான பதில் சொல்லிடுவேன். எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு கண்ணா, ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணல? கண்டிப்பா பண்ணுவேன். என்னடா கீதாவுக்கு ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ்ல வேலை வேணும்னு கேட்டா இங்க வந்து நிக்கிற? டேய், நான் அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுமோ வாஸ்தவம் தான். ஆனா கீதாக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய போஸ்டிங்ல இல்லடா. டேய், அதோ அங்க நிக்கிறாங்க பார், அவங்க தான் எங்க எம்டியோட 5வது சம்சாரம். இப்ப ஆபீஸ்ல அவங்க வைக்கிறதா சட்டம். நீ எப்படியாவது அவங்கள பேசி கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, கீதாக்கு வேலை கன்ஃபார்ம்டா. மேடம், ஓ சாரி. நான் இந்த வழியா பைக்ல வந்துகிட்டு இருந்தேன். உங்க வீட்டு கேட்டு முன்னாடி இந்த 100 ரூபாய் கிடந்துச்சு. இது உங்களுதான் கேட்டு கொடுத்து போலான்னு வந்தேன். 100 rupees? 100 rupees எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பெல்லாம் வெறும் 500 thousands மட்டும்தான். சாரி மேடம். மேடம், உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? கீழே கடந்த இந்த 100 ரூபாய் நோட்டை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பலான்னு இருக்கேன். உங்க வீட்டு முன்னாடி கடந்த பணம் உங்க பேர் போட்டு அனுப்புனாதானே அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். வாவ் வாவ், வாட் a beautiful character. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளுக்கு கூட நாளைக்கு ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற கம்பெனில இன்டர்வியூ. இந்த காலத்துல ரெக்கமெண்டேஷன் இல்ல. எந்த கம்பெனின்னு சொன்னீங்க? ஆரஞ்சு கம்ப்யூட்டர்ஸ். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைக்கும். தேங்க்ஸ்ங்க. ஓகே. ஹலோ ஹலோ, உங்க லவர் பேர் என்ன சொன்னீங்க? கீதா, கீதா விஸ்வநாதன். You are appointed.
சார் பேரை பார்த்துதான் இவர் அப்பாயிண்டட்னு சொல்றீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சார், நான் டான்னு பதில் சொல்வேன். கேள்வி பதில்லாம் தேவையில்லம்மா. வேற எந்த கீதாவாவது இருக்க போகுது சார்? இன்டர்வியூக்கு வந்திருக்கவங்கள கீதா விஸ்வநாதன் நீங்க ஒருத்தர் தான். உங்களுக்கு பெரிய இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன். யூ ஆர் அப்பாயிண்டட். ஏப்பா ஓட்டக்கார தம்பி, சாக்கடையை எப்படி மாடிப்படி ஏறுற வழியில தள்ளி விடுறியே? எப்படி போறது? நாத்தம் தாங்க முடியல. யோ, உனக்கு வாயெல்லாம் இருக்கா? அத சாப்பிட மட்டும் தான் யூஸ் பண்ணா. தேவையில்லாம என்கிட்ட எல்லாம் பேசிட்டு கூடாது. என்ன ஓ வீட்டு பக்கத்து சாக்கடை தள்ளுறேன்னு பாக்குறியா? அப்படிதான் தள்ளுவேன். அந்த போட்டு தள்ளலாம். பெரிய ஆபீசர், உன்னை விட பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. எனக்கு அப்பா டிவிட். அவன் ஆட்டோ ஓடலன்னு வேலையில இருந்தா இவரு சாக்கடை படத்துக்கு வந்துட்டாரு. இந்த வரா இன்னும் போல நீ இங்க நிக்கிறியா? இந்த வரேன். இந்த சாக்கடை பூரா அள்ளி கொண்டாந்து உன் வீட்டு கிச்சன்ல போடுறேன். யோ, சாக்கு என்ன நார்தாய் செய்ய இஷ்டம் தான் இரு, இல்லாட்ட வீட்டை கழிப்பிட்டு ஓடு. டேய், நீ என்னடா பேசு? அப்பா, அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு நீங்க உள்ள போங்க. ப்ளீஸ் உள்ள போங்கப்பா. சரி, நீ ஆபீஸ்க்கு போ, நான் அப்புறம் வரேன். பாத்தியா, உன் பொண்ணுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. வயசு பொண்ணை வச்சிருக்கிற எந்த வயசான அப்பனும் அக்கம் பக்கம் எந்த நாயும் பேசக்கூடாது. பெருசா பேச வேண்டாரு. பையா பையா, நாயம் பேச வந்துட்டேன். இந்தாங்கப்பா. ஆட்டோக்கார சௌந்தரி வீடு தான்டா. இறங்குங்க. தடிக்கிறான் பாருடா. டேய், சீக்கிரம் இறங்குங்கடா. நீ தானே ஆட்டோக்கார சௌந்தரன்? ஆமா. என்னடா இது? வாசகர் கடிதம். ஏய், எங்க அசவன் பத்தி தெரியுமா உனக்கு? யாரா நீங்க? நீ தானே சௌந்தரு? நான் தான் சௌந்தரி. நீ தானே லெட்டர் எழுதி போட்ட? லெட்டரா? நான் இல்ல. கவனிக்குமா காவல்துறை ஆசிரியர் ராஜாஜி நகர் சாலிகிராமம் எங்கள் ஏரியாவில் ரவுடிகள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எங்கள் பகுதி காவல் நிலையத்தில் பல முறை புகார் செய்து பலனே எதுவும் சவுந்தர் ஆட்டோ டிரைவர் எவ்வளவு தைரியம் இருந்தா பத்திரிகை எழுதி போட்டு பயலியா அப்பா, நம்மள வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த ஆட்டோக்கார மிரட்டினால, ஆனா பகவான் அவனை காலி பண்ண வச்சுட்டாருப்பா. பகவான் எதையும் ஸ்ட்ரைட்டா பண்ண மாட்டாரம்மா, யாராவது ஒரு ஆள் மூலமா தான் பண்ணுவாரு. ஹலோ, எனக்கு லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்தது, வேலை வாங்கி கொடுத்தது எல்லாம் யாரு? எப்படி இருப்பாரு? எங்க இருக்காரு? உன் ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுனால உன் கேரக்டர் மாதிரியே அவர் எல்லா பொண்ணுங்க கூடயும் சுத்தக்கூடாது. அவரு எனக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா? ஹேய் கண்ணா. ஹாய், ரவி இருக்கானா? இப்பதான் போனா. ஜஸ்ட் 5 minutes. வெளியில நீ பார்க்கல? இல்லையே. எங்க எம்டியோட 5வது வைப்புக்கு பர்த்டே, அதனால 2 hours பர்மிஷன் கொடுத்து எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஓஹோ, ஓகே பை. ஓகே, தேங்க்ஸ், பை. ரஃபியா பாக்குற சாக்குல கீதாவை பார்க்கலான்னு வந்தா கிளம்பி போயிட்டாங்களே. சார், இது உங்க பைக்கா? நோ. இது உங்க பைக்கா? என்னது இல்லைங்க. என்னது இது? ஹலோ, இது என் பைக்கு. எதுக்கு எல்லார்கிட்டும் இது உங்க பைக்கா உங்க பைக்கான்னு கேக்குறீங்க? சார், இது உங்க பைக்கா? சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். எதுக்குன்னு கேக்குறேன்ல. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். சரி, மன்னிச்சிட்டேன், சொல்லுங்க. சார், இன்னைக்கு ஆபீஸ் டைம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு வேக வேகமா நடந்து வந்தேன். உங்க பைக் இந்த கார்னர்ல நின்னுட்டு இருந்ததா கவனிக்காம வந்துட்டேன். என்னோட கால் பட்டு இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு சார். இது யாரோட பைக்கோ? நம்ம பாட்டுக்கு உடைச்சிட்டோம். அவங்க வந்து பார்த்து பேயே பிசாசேன்னு திட்ட மாட்டாங்களா? அதான் இது யாருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வெயிட் பண்றேன் சார். என்னது? இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்கா? என் பைக் இன்ஜின் இல்லாம ஓடினாலும் ஓடும், ஆனா இண்டிகேட்டர் இல்லாம ஓடாதே. ஏகப்பட்ட செலவாகுமே. இந்தாங்க சார், புது 100 ரூபாய் நோட்டு. எங்க அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் செலவுக்காக கொடுத்தது. செலவு நோட்டா இருக்கேன்னு செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு போய் மாத்திக்கோங்க சார். 100 ரூபாய் எப்படிங்க பார்த்தோம்? சார், நான் வேலைக்கு சேர்ந்து மொத மாச சம்பளம் கூட வாங்கல சார். இந்த 100 ரூபாயை வச்சுக்கோங்க சார்.
சார் ஒரே கடையில வாங்கிடாதீங்க சார், ஏமாத்திருவாங்க. 10 கடை ஏறி இறங்கி பேரம் பேசி அப்புறமா வாங்குங்க சார். ம் சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். நேத்துக்கே என்கிட்ட இந்த காசெல்லாம் கொடுத்துட்டேனே, என்ன சார் இது? ஒரு சின்ன இண்டிகேட்டர் உடைச்சதுக்காக எப்படியோ என் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு இப்ப அப்பா இல்லாத நேரம் பார்த்து வந்து நிக்கிறீங்களா? இருங்க சார், எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. காசு பத்தலைன்னா அவர்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். காசெல்லாம் வேண்டாங்க, நேத்துக்கே இண்டிகேட்டர் வாங்கி மாட்டியாச்சு. நீங்க சொன்ன மாதிரியே 10 கடை ஏறி இறங்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள 7வது கடையிலே கிடைச்சிடுச்சு. அதோட விலை வெறும் 88 ரூபாய் தான். அதான் ரிசிப்டும் பேலன்ஸும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வரேன். என்ன இது? நான் கொடுத்த 100 ரூபாய் நோட்டை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாரு. ஹலோ, ஏய் ஹலோ. கண்ணா, நேக்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு, வேலை வாங்கி கொடுத்தாச்சு, கீதா இல்லு வரைக்கும் போயாச்சு. இன்னும் நீ லவ் சொல்ல மாட்டேங்கிற, அவளையும் சொல்ல விட மாட்டேங்கிற. నేను ఏమి చేయాలి? ఏమి చేయాలి? அதுக்குதானே சாமி உங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். ఈ మ్యాటర్ కు సాల్వేషన్ ఒకే ఒక లెటరు. ఆ లెటరే బెటరు. భగవాన్ కన్ననుకు బటరు, ఈ కన్ననుకు లెటరు. லெட்ரு மேட்ரு பட்ரு பெட்ரு குருஜி. షట్ అప్ యువర్ షట్టరు. லெட்டரா? அது பழைய டெக்னிக் ஆச்சு. పழைய టెక్నిక్ కాదు బాబు, పాసిబుల్ టెక్నిక్. ఇప్పుడు లోపల చూడు. எடுத்துக்கோ. அட லெட்டர். பெரி படி. கேட்சி. என் அன்பு கீதாவுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கண்ணன். ஐயா லெட்டர் சப்புன்னு இருக்கு, சிம்பிளா. அப்படியா? இன்னொரு லெட்டர் ஃபோர்ஸ்க்கா வயலண்ட்க்கா உந்தி, அது வேணுமா? கொடுங்களேன். இந்தா பெரிய படி. அடியே கீதா, மரியாதையாக என்னை காதலி. இல்லன்னா உங்க அப்பனை அடிச்சு போட்டுட்டு அவன் கிட்னி எடுத்து வித்துருவேன். அந்த காசுல உனக்கு தாலி கட்டுவேன். இப்படிக்கு கத்தி கண்ணு. டேய் மச்சான், டேய் சத்தியமா நான் இந்த லெட்டர். ஈ ஃபோர்ஸ் ஓகேயா? ஐயோ, அதுக்கு இந்த லெட்டரே பெட்டர். இத நானே போய் கொடுக்கவா? అవసరం లేదు. ఈ బెత్త పిశాసు. ஐயோ நாம மாட்டேன்பா. ఇంకొక కుట్టి పిశాసు. உங்க துணியெல்லாம் துவைச்சாச்சு. யார் இந்த சாமியாரு? இவருக்கு கோமனை ஏதாவது துவைக்கணும். நான் குரக்கொடையில் தான் போடுவேன்னு அவனுக்கு தெரியாது. தம்பி, இந்தா இந்த லெட்டரை எதிர் வீட்டு கீதா கிட்ட இந்த கண்ணை கொடுத்தான்னு கொடுத்துரு போ. நினைச்சேன், என்னடா எதிர் வீட்டுல ஒரு அழகான பொண்ணு இருக்கே, எவனுமே லெட்டர் கொடுக்கலன்னு. கடைசியில சாமியார் வந்து தீட்டு வைக்கிறீங்க. கொடு போ. முடியாது. எந்துக்கும் முடியாது. நீ சாமியார் போட பச்சு ஓட்டிக்குவ, எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வேணும்ல. அவன் எந்த வேலை செஞ்சாலும் கமிஷன் எதிர்பார்ப்பான். అవునా? உள்ள காசு இருக்கு, எடு. 50 ரூபா உங்க மந்திரத்துல வந்ததா சாமி? இல்ல, ஏற்கனவே உன் பாக்கெட்ல இருந்ததுதான். கொடு. இந்த இத பிடி. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் மட்டும்தான். அப்ப மொத்தம் 5 பேர். யார் லெட்டர் கொடுத்தாங்கன்னு கன்ஃபியூஷன் வந்துரும். அதனால லெட்டர் கொடுக்கும்போது அத பாக்குற மாதிரி கண்ணா நீ அங்க போய் நில்லு. கோ. கீதா அத பாக்கணும், போ. அப்ப நான் வர்றேன். கூட அக்கா, அக்கா, அக்கா. அட, நம்ம தலைவி சானியா. தலைவி, தலைவி, நீங்க இருக்க வேண்டிய இடமா இது? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. ஆகா, உள்ளரு உள்ளரு உள்ளரு. பாக்கெட்ல என்ன எடுத்து வச்ச? அது ஒண்ணும் இல்லைங்க சார். வச்சத நான் பார்த்தல. காட்டுறா. பாருங்க சார், 50 ரூபா தான். அந்த பாக்கெட்ல இல்ல, இந்த பாக்கெட்ல. இந்த பாக்கெட்டா? இந்த பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையே.
ஒண்ணுமே இல்லையா? அந்த புக்கில வச்சிருந்த 100 ரூபாய் எங்க? சார் என்ன சார் அநியாயமா இருக்கு? சைக்கிள் கேப்ல புல்லட் ஓட்டுறீங்களே, அதுல எங்க சார் 100 ரூபா இருந்துச்சு? உன்னை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்க. அப்ப என்னடா உன் பாக்கெட்ல வச்சேன்? பாருங்க சார், என் தலைவி சார், நல்லா பாருங்க, நீங்களும் ரசிங்க. ஐயோ, தலைவியை கட்டுன்னு லெட்டர் கொடுத்துட்டேனே. என்ன புது இந்த லெட்டரை கொடுக்கத்தான் அக்கா அக்கான்னு பொண்ணை தெரியா? யாரா கண்ணன்? யாரா கண்ணன்? யாரா கண்ணன்? சொல்ற யாராவது சொல்ற சார் சார் சொல்லு. யாருன்னு சொல்லிடு. சொல்ல யாரு? சார் அந்த நிக்கிறாருல சார், அவருதான் சார் கண்ணே. நான் உன்னை ஒன்னும் பண்ணாம இருக்கணும்னா சொல்றத கேளு. என்ன செய்யணும் சொல்லுங்க சார். அவங்கிட்ட போய் லெட்டர் அந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லு. அப்படியே சொல்லிடு சார். போ போ போ. அண்ணன் உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நிக்கிறாரு. கிழமை வேற லெட்டர் கொடுத்ததாக சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றது? அப்படியே சொல்லி பார்ப்போம். அண்ணே லெட்டர் கொடுத்தாச்சுனே, மேட்ரு சக்சஸ். என்னடா சந்தோஷமா வர? சின்ன பாண்டி சக்சஸ்னு கை காமிச்சிட்டான்டா. கை காமிச்சிட்டானா? இனிமே உனக்கு எல்லாமே சக்சஸ் தான். அசத்து. சரிடா, வரேன்டா. ஓகே பை. வணக்கம் சார். என்ன பேப்பர் இது? திரு கண்ணன் அவர்களுக்கு கீதா எழுதி கொண்டது. அட, லெட்டர் கொடுத்த உடனே ரிப்ளை இமிடியேட்டா வந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்ல. என் அப்பா என்ன அப்படி வளர்க்கல. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் காதல்ங்கிற வார்த்தையே பிடிக்காது. எங்க அப்பா எனக்கு காசியில மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. இனிமே எனக்கு கடிதம் கொடுக்கவோ என்னிடம் பேசவோ முயற்சி பண்ணாதீங்க. இப்படிக்கு கீதா. எழுதின ஃபர்ஸ்ட் லெட்டருக்கே ஓகே ஆகிறதுக்கு லவ் அவ்வளவு ஈஸியா என்ன? ஐயோ, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுனா மூட் அவுட் ஆயிரோனே. லெட்டர் வந்த விஷயத்தையே மறைச்சிட வேண்டியதான்.